இலங்கை என்ற நாமம் இன்று உலகளாவிய ரீதியாக அறியப்பட்டதற்கு காரணம் இந்த தேயிலை. இலங்கை தேயிலை, சிலோன் டீ என்றாலே உலகத்திலே பிரபல்யமான, அதே போல உலகத்திலே அதிகமான மக்கள் விரும்பி அருந்தக்கூடிய ஒரு தேநீராக இன்று இலங்கையினுடைய இந்த தேயிலை காணப்படுகிறது. அதனுடைய இந்த சர்வதேச தேயிலை தினம் எதிர்வரும் மே மாதம் 21 உலகளாவியிலே கொண்டாடப்படுகின்ற அதே வேளை இலங்கையிலும் நாங்கள் அந்த தினத்தை கொண்டாடுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். வெறுமனமே இந்த தேயிலை ஏற்றுமதி பயிர் என்றாலும் கூட இது வெறுமனவே ஒரு வியாபார அல்லது வர்த்தக பொருளாக மாத்திரம் அல்ல, இதற்கு பின்பு மிகப்பெரிய கதை இருக்கிறது. அதாவது இந்த உற்பத்தியில் ஈடுபடுகின்ற மக்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது, அவர்களுடைய கலை கலாச்சாரங்கள் இருக்கிறது, கண்ணீர் கதை இருக்கிறது. அதே போல இதனோட தொடர்பட்ட பொருளாதார ரீதியான பல்வேறுபட்ட தகவல்கள், சம்பவங்கள் இந்த தேயிலை தொழில் ஒன்றிணைந்து காணப்படுகிறது. எனவே அரசாங்கம் என்ற வகையிலே இந்த தேயிலை தினத்தை கொண்டாடுவதன் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது, கடந்த காலங்களிலே அரசாங்கம் எடுத்த பிழையான தீர்மானங்கள் மூலமாக, விசேடமாக இரசாயன உரம் இறக்குமதி தடையின் மூலமாக இந்த தேயிலை உற்பத்தி பாரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. தேயிலை மாத்திரமல்ல, ஏனைய பயிர்ச்செய்கைகளுக்கும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. எனவே நாங்கள் இன்று எடுத்திடக்கூடிய இந்த நடவடிக்கை மூலமாக கடந்த காலத்திலே இதற்கு இந்த தொழிலில் ஈடுபடுகிற தொழிலாளர்கள் மாத்திரமல்ல, ஏற்றுமதியாளர்கள், உற்பத்தியாளர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் 2027 மிகப்பெரிய, அதாவது ஏற்றுமதி வருமானத்தை நாங்கள் கணிசமாக அதிகரிப்பதற்காக தீர்மானித்திருக்கிறோம். எனவே அதற்கான வேலை திட்டங்களை எங்களுடைய அரசாங்கம் நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே நாங்கள் உர மானியங்களை வழங்கி இந்த தேயிலை வர்த்தகத்தை வியாபிப்பதற்காகவும் அதை அதிகரிப்பதற்காகவும் நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அது மட்டுமல்லாது, இன்று உங்களுக்கு தெரியும், இந்த தேயிலை இந்த சர்வதேச சந்தையிலே இன்று பல்வேறுபட்ட போட்டித்தன்மை நிறைந்ததாக காணப்படுகிறது. எமது இலங்கை தேயிலைக்கு சமனாக இன்று வேறு நாடுகளிலும் இருந்து உற்பத்திகள் இன்று இந்த உலக சந்தைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வேளையிலே ஏற்கனவே அல்லது ஆரம்பத்திலே அறியப்பட்ட இந்த சிலோன் டீ, இந்த இலங்கை தேயிலையை நாங்கள் மேலும் விளம்பரப்படுத்தி அல்லது இதனுடைய நாமத்தை உலக அறிய செய்து நாங்கள் இதனுடைய உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலமாக நாங்கள் உலகளாவிய ரீதியான பயனாளர்கள் நாங்கள் அதிகமாக்கிக் கொள்ளலாம். இதன் மூலமாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்திலே ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதே போல உங்களுக்கு தெரியும், டித்வா புயல் ஏற்பட்ட பின்பு இந்த தேயிலை தொழில் ஒரு பாதிப்படைந்த நிலை காணப்பட்டது. அந்த ஒன்று உற்பத்தி பாதிக்கப்பட்டது, அங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்பட்டது. எனினும் அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் அந்த உற்பத்தியை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுத்ததோடு உற்பத்தியில ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய மானியங்கள் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதே போல அந்த டித்வால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு வீடுகளை அமைக்கும் பணிகளும் துருதிக்கரையிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுக்கான ஏனைய சலுகைகளையும் அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த தேயிலை தொழிலில் ஈடுபடுகிற தொழிலாளர்களுடைய சம்பளத்தை நாங்கள் கணிசமான அளவு உயர்த்தியிருக்கிறோம். அதே போல அந்த மக்களுடைய இதர பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவும் அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். காணி உரிமை போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு அந்த மக்களுக்கு தீர்வை வழங்குவதற்காக எங்களுடைய அமைச்சு நடவடிக்கையில் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். எனவே இந்த தேயிலை இந்த தேயிலை உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கின்ற தொழிலாளர்கள், அதாவது தொழிற்சாலை பணியாட்கள், ஏற்றுமதியாளர்கள், தரகர்கள் என்று ஒரு சங்கிலி வலையமைப்பிலே இந்த தேயிலை தொழில் காணப்படுகிறது. எனவே இவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் இவருடைய செயல்பாடை வினைத்திறனா மாற்றுவதற்காகவும் நாங்கள் எதிர்வரும் தினங்களிலே நாங்கள் இந்த தேயிலை நடைப்பவனியை நாங்கள்
ஆரம்பிக்கிறோம். கொழும்பிலே தேயிலை சபையிலிருந்து காலிமுகத்திடல் வரை இந்த நடைப்பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த நடைப்பயணம் மூலமாக இது ஒரு சர்வதேச விளம்பரப்படுத்தல் அல்லது மக்களுக்கு இது தொழில் சார்ந்த விடயங்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் நாங்கள் ஏற்படுத்துகிறோம். எனவே இந்த நடவடிக்கை மூலமாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் இன்னும் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படும். உலகளாவிய ரீதியிலே உலக மக்களுக்கும் எங்களுடைய இலங்கை தேயிலையினுடைய நாமத்தை கொண்டு செல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே இந்த நிகழ்விலே அதிகமான பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள். அதே போல வெளிநாட்டில் இருக்கின்ற மக்களும் கலந்து கொள்வார்கள். மேலதிகமாக 30க்கும் மேற்பட்ட வெளிநாட்டில் இருக்கின்ற தூதரகங்களிலே இந்த தேயிலை நிகழ்ச்சிகளை, அதாவது இலங்கை தேயிலை சம்பந்தமான நிகழ்ச்சிகளை நாங்கள் நடாத்தி அங்குள்ள மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த எமது நாட்டு தேயிலையுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் அறியப்படுவதற்கான நிகழ்ச்சி திட்டங்களையும் நாங்கள் செய்து வருகிறோம். அது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரியும், அண்மையிலே இந்த சிலோன் ஐஸ் டீ என்ற புதிய ஒரு உற்பத்தி முறையும் நாங்கள் அன்றைய தினம் அறிமுகம் செய்திருக்கிறோம். இதன் மூலமாக அன்றைய தினம் காலி முகத்துடற்கு வரும் மக்களுக்கு பல்வேறுபட்ட இசை நிகழ்ச்சியா இருக்கலாம், கலை நிகழ்ச்சியா இருக்கலாம், தேயிலை உற்பத்தியை பார்வையிடுவதற்கான பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள் அன்றைய தினம் கிடைக்க இருக்கின்றன. எனவே இந்த தேயிலை தினமானது முக்கியமான கருப்பொருளாக தேயிலை கைத்தொழிலை பாதுகாப்போம், சமூகத்தை பலப்படுத்தும் என்ற கருப்பொருளிலே தான் அமைந்திருக்கிறது. எனவே எமது நாட்டை பொறுத்தவரையிலே எமது நாட்டினுடைய பல்வேறுபட்ட ஏற்றுமதி பொருட்கள் இருந்தாலும் கூட தேயிலைக்கு என்று ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. தேயிலையும் பாதுகாத்து அதை சார்ந்த மக்களையும் பாதுகாப்பதுதான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாக இருக்கிறது. எனவே இந்த செய்தியை ஊடகவியலாளர்கள் எமது நாட்டுக்கும் அல்ல சர்வதேச ரீதியாக கொண்டு செல்வதன்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.